பண்றப்பவே பயங்கரமா எரியும். இது பிளட் வந்துருச்சா? ஹலோ பிங்கிஸ் ஃபேமிலி, நேத்து எங்க வீட்டு குட்டீஸ் ஒரு சிறப்பான சம்பவம் பண்ணிட்டாங்க. என்னோட கிட்டார் பிக்க தூக்கி இந்த கிட்டார் ஓட்டைக்குள்ள போட்டாங்க. எப்படிடா வெளியே எடுக்கிறது நானா ஒரு ஐடியா பண்ணேன். கிளே எடுத்து பென்சிலோடைய டிப்ல வந்து ஒட்டிக்கிட்டேன். அது நல்லா ஸ்டிக்கியா இருந்ததுனால அந்த ஓட்டைக்குள்ள விட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு இந்த பிக்கு வருமா வராதான்ட்டு எடுத்துட்டேன் ஒரு வழியா. ஒரு வழியா இந்த ஓட்டைக்குள்ள இருந்து இதை எடுத்தாச்சு. ப்ராப்பரா டியூன்டா இல்ல. இது பாத்தீங்கன்னா வந்து டிஜிட்டல் டியூனர். இதை வச்சுதான் இதை டியூன் பண்ணணும். மேனுவலா கூட டியூன் பண்ணலாம், நம்ம ஹியரிங் வச்சே டியூன் பண்ணலாம். பட் இப்ப நான் எல்லாமே மறந்துட்டேன். டியூன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு நல்ல சாங்கா நான் பிளே பண்ணி காமிக்கிறேன். பிளஸ் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, என்னோட கை வந்து இன்னும் பழகல. சோ எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு. இது பழகிடுச்சுன்னா இந்த இடம் அப்படியே மறுத்து போயிடும், ஒரு மாதிரி ட்ரை ஆயிரும், காப்பு காய்ச்ச மாதிரி ஆயிரும். பட் இப்ப என் கை ரொம்ப இதுவா இருக்கு, பயங்கரமா வலிக்குது. ஜஸ்ட் இப்ப சும்மா ட்ரை பண்ணி பாக்குறேன். பயங்கரமா வலிக்குது. இங்க பாருங்க, ஜஸ்ட் இதுக்கே என் கை எப்படி ஆயிடுச்சு பாருங்க. தெரியுதா? சரியா கோடு கோடா தெரியுதா? டெய்லி வந்து பிளே பண்ணிட்டே இருந்தாதான் வந்து ஃபிங்கர்ஸ் வந்து பழகும். ஆல்சோ ஃபிங்கர் மூவ்மெண்ட்ஸும் வந்து நல்லா பழகும். எனக்கு இப்ப ரொம்ப கேப் விட்டதுனால எனக்குமே ஃபிங்கர் மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் வர மாட்டேங்குது. நம்ம இப்படி ஸ்வைப் இப்படி பண்றப்பவே பயங்கரமா எரியும். இது பிளட் வந்துருச்சா? ஓ மை காட்! சரி, பிளட் இல்ல, என்னோட லிப்ஸ்டிக் வந்துட்டு. ஐயோ, பிளட் வந்துருச்சான்னு பயந்துட்டேன். என்னோட லிப்ஸ்டிக் வால்ல பட்டிருக்கு. ஸோ லிப்ஸ்டிக் நான் பயந்துட்டேன். இட்ஸ் ஓகே. நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து என்னோட ஜாமி கூட போடுறேன். டாடா பாய்.